Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஒரு ரிவ்யூ சொல்லட்டுமா சார் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் கல்வன். ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். கல்வன். ஸோ என்ன மாதிரி இது ஸ்டோரி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி யார் ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், அப்புறம் பாரதி ராஜா, அப்புறம் இவானா, அப்புறம் 4 பேர் தான் லீட் ஆக்டர்ஸ் மெயின் ரோல்ல பண்ணிருக்காங்க. ஸோ த்ரூ அவுட் த மூவி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்ன மாதிரி இது ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் தீனாவும் ஜிவி பிரகாஷும் ஒரு சின்ன ஒரு மலை கிராமத்துல லைக் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்துல ஒரு ஊர்ல வந்து ஒரு சின்ன திருட்டுத்தனம் மாதிரி பண்றாங்க. திருட்டு தொழில் மாதிரி அப்பப்ப திருடுறது, அதை வச்சு எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது அந்த மாதிரி. ஸோ அந்த டைம்ல இவானாவை பார்க்கும் போது அவங்களுக்கு லவ் வருது ஜிவிக்கு. ஸோ அந்த லவ் ட்ராக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஓல்டு ஏஜ் ஹோம்ல வந்து இவானா வந்து கொஞ்சம் நர்சிங் ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ அந்த டைம்ல ஜிவி அங்க போகும்போது பாரதி ராஜாவை பார்த்துட்டு ஸோ அவரை தத்தெடுத்து கூப்பிட்டு வராங்க வீட்டுக்கு. அது ஆக்சுவல் ரீசன் என்ன, ஸோ அது ஏன் தத்தெடுத்து கூப்பிட்டு வந்தாரு, கடைசியா அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துச்சா இல்லையா அவர் நினைச்ச மாதிரி அப்படின்றதுதான் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி த்ரில்லர் மாதிரி ட்ரை பண்ணிட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு 2 சாங்ஸ் என்னமோ லவ் சாங்ஸ் மாதிரி. ஸோ அது ரெண்டுமே நல்லாவே மேட்ச் ஆகுது. லைக் ஜிவியோட வாய்ஸ்ல அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த விஷுவல்ஸோட பார்க்கும்போது. லைக் அந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்கும்போது அந்த அந்த ஒரு கிராமத்து ஒரு இது அழகா கொண்டு வந்து அந்த இதெல்லாம் அழகாவே காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஊருக்குள்ள இருக்க ஒரு ஃபீல் கண்டிப்பாவே வந்துச்சு. அந்த சின்ன சின்ன காமெடிஸ், நிறைய காமெடிஸ் இருந்துச்சு த்ரூ அவுட் த மூவி. அங்கங்க ஒரு சின்ன சின்ன காமெடி ட்ராக்ஸ் மாதிரி சின்ன சின்னதா இருந்துச்சோ அதெல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் அதான் சொன்ன மாதிரியே சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம் த்ரூ அவுட் த எண்ட் வந்து அந்த கடைசியில எல்லாம் அந்த கிளைமேக்ஸ் அந்த யானைக்கு வர பிஜிஎம் ஆகட்டும், இல்ல புலி இருக்கும் போது ஒரு பிஜிஎம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்மள சஸ்பென்ஸா த்ரில்லரா ட்ரை பண்ணி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. லைக் அந்த அளவுக்கு த்ரில்லரா இல்லைனாலும் பட் ஓகே நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி என்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. அதான் நம்மளுக்கு முக்கியம். படம் பார்க்கும்போது அந்த ஃபுல் 2.5 hours எங்கேயும் போர் அடிக்கலையா, அப்ப படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் 2 இடத்துலயுமே எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கல. லைக் ஐயா என்னடா படம் அப்படின்ற மாதிரி. என்னதான் நான் வீட்டில் உட்காந்து ஹாட்ஸ்டார்ல பார்த்தாலுமே லைக் ஓடிடியில பார்த்தாலுமே எனக்கு அந்த மாதிரி தோணல. ஒரு மாதிரி ஃபுல்லா என்கேஜிங்கா தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு படம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் கடைசியில் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து ஆக்டிங் வைஸ் ஆகட்டும், பாரதி ராஜாவோட ஆக்டிங், இல்லை ஜிவியோட ஆக்டிங், தீனாவோட எல்லாருமே ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜிவிக்கும் இவானாக்கும் அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி மொக்கையாவோ இல்லை கிரிஞ்சாவோ இல்லாமல் அதுவுமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. லைக் சிம்பிளா ஒரு நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிங் வைஸும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே செம்மையா நல்லா என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் டைலாக்ஸ் எல்லாம் ஓகே தான், நார்மலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதுல நடக்கிற ஒரு லவ் போர்ஷன், அப்புறம் ஒரு தாத்தாக்கோ பேரனுக்கும் உண்டான சென்டிமெண்ட் மாதிரி, எப்படி ஒருத்தன் வந்து கெட்டவனா இருந்தா நல்லவனா திருந்துறான், அந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஓவரால் கண்டிப்பா பார்க்கலாம். லைக் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். பெரிய மொக்கா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி தான் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அண்ட் நம்ம சேனல் சார்பா இந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 3 out of 5. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் அரேஞ்ச் சேயிங் டாடா.